என்ன 2024 நீங்க தான் முதலமைச்சரா வரணும், உங்களை நாங்க எதிர்பார்த்திருக்கோம், நாடு உங்களை காத்திருக்குது. நான் கேட்கிறேன், பச்சை தமிழன் காமராஜர் என்கிற மகத்தான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இந்த நாட்டுடைய பிரதமர்களை தீர்மானித்த ஒரு கிங் மேக்கராக இந்த வாழ்ந்த அந்த தலைவன் இருக்கைக்கு பின்னாடி கை கட்டிட்டு உங்க பின்னாடி உங்களை இருக்கையில செக்யூரிட்டி மாதிரி நிக்க வச்சு நீங்க உட்காந்துக்கிட்டு நாளைய காமராஜரா? நான் கேட்கிறேன், அந்த பெற்றோர்களுக்கு நீங்க உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வச்சீங்களா இல்லையா? இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அவரே மைக்க வாங்கியும் சொல்றாரு. எங்க சொன்னார் மைக்க வாங்கி? எப்ப சொன்னார் மைக்க வாங்கி? இந்த எதிர்ப்பு எழுந்த பிறகு, நாடார் அமைப்புகள் விஜயனுடைய வீடு முற்றுகையிடப்படும் என்று அறிவித்த பிறகு, வேல்முருகன் நீ பச்சை தமிழன் காமராஜரும் நீனும் ஒன்றா என்று வேல்முருகன் கடலூர் பிரஸ் மீட்லயே 1 to 1 கேட்ட பிறகு நீங்க உங்களை மாற்றிக் கொண்டீர்கள். சரி, அப்ப மாத்திக்கிட்டீங்க. அப்புறம் நேத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நேத்துக்கு ஒரு 10-12 படிக்கிற ஒரு பெண்ணை கூட்டு வந்து, அது பரதாம ஒரு இஸ்லாமிய பெண்மணி கூட்டு வந்து ஒத்த சீட்டு என்று பேச வைக்கிறீங்க. யார் ஒத்த சீட்டு? அப்ப யாரை குறித்து நீங்க பேச வச்சீங்க? நீங்க யோக்கியமானவராக இருந்தா, நேர்மையானவராக இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஏமா நீ அரசியல் பேசாத, நீ மாணவி, முதல் மதிப்பெண் வந்திருக்கிற, பரிசு வாங்க வந்திருக்கிற, பரிசு கொடுக்கிற, பரிசு வாங்கிட்டு போ என்று அதே இடத்துல மைக் வாங்கி பேசிக்கணுமா இல்லையா? நேற்று கூட தான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய மகளிர்கள் உன்னை பேசுவதற்கு மேடைக்கு வந்தாங்க. நான் பேச அனுமதிச்சனா? சொல்லுங்க. நீங்க விஜய் நீங்க எப்படி சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்னது தற்குறிகள்? யார் தற்குறி? யார் தற்குறிகளை வைத்துக் கொண்டு ரசிக மனப்பான்மையோட நீங்களாம் வந்து திரைப்படம் நிழல்ல ஹீரோ, நாங்க நிஜத்துல ஹீரோ.